ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். ஸோ அகத்திய இப்போ உலகம் ஃபுல்லாவே எல்லாரும் எல் நினோன்ட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல அகத்தியர் ஜீவநாடியில என்ன சொல்லியிருக்கிறாங்க சிஸ்டர்? அகத்தியர் ஜீவநாடியில விதியை மாற்றுற ரகசியமே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு மார்க்கண்டேயர் மகரிஷினா என்றும் 16 அவ்வளவுதான் நமக்கு தெரியுமே. ஆனா இன்டெப்த்ல அவர் நிறைய உண்மைகள் சொல்லியிருக்கிறாரு. அதோட நம்மளுக்கு தெரிஞ்ச கதையில இருந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதோட இங்கே இருந்து அவர் இந்தோனேஷியால இருக்க பாலி தீவுக்கு 2500 வருஷம் முந்தி போய் இந்து மதத்தை அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, உருவாக்கி இருக்காரு. அங்க அவருக்கு சிலைகள் இருக்கு, பெரிய பெரிய கோவில்கள் எல்லாமே அவர் பண்ணதுதான். இப்ப நம்ம பார்க்க போறது மதர் டெம்பிள் ஆஃப் பாலி அப்படின்றது. ஏற்கனவே பாலி தீவு பத்தி நம்ம ஒண்ணு போட்டிருக்கிறோம். அது பாலி புரார் தீர்த்த டெம்பிள். அது இந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தது. அந்த மாதிரியா வரும். பாவம் கணக்கு, அந்த தண்டனை எல்லாம் எப்படி கிடைக்குது, அந்த மாதிரியான இது ஒண்ணு பார்த்தோம். இதுல மார்க்கண்டேய மகரிஷி விதியை மாற்ற ரகசியத்தை பாலி தீவுல அங்க இருந்து சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் ஒளி உடலா வாழ்ந்துட்டும் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னால பாலி தீவை பத்தி நம்ம சொல்லணும். அது 45 லட்சம் மக்கள் தொகை கொண்டதுல 85ல இருந்து 90% பேர் ஹிந்துக்கள் தான். அதுவும் அவங்க ஹிந்துக்கள்னா ரொம்ப கரெக்டா எல்லாமே ஃபாலோ பண்றவங்க. பிள்ளையார் வழிபாடு பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க. குலதெய்வ வழிபாடு இருக்கு. வி பிலீவ் இன் ட்ரினிட்டி, அதாவது மும்மூர்த்திகளை அவங்க கும்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இங்க இருந்து 2500 வருஷம் 8300 கிலோமீட்டர் தொலைவு கடந்து மார்க்கண்டேய மகரிஷி அங்க போயிருக்காருன்னா அது சிவனுடைய ஆணைப்படிதான் அவர் அங்க போயிருக்காரு. சோ அதனால அவங்க அங்க எழுதியிருக்காங்க. ஹிஸ்டரியிலேயே அவருடைய பேர் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த மதர் டெம்பிள் ஆஃப் பாலி. அதுக்கு முன்னால நம்ம வாசிச்சது முந்தி பார்த்தது 14/3/2026 பாலி புராத்தி டெம்பிள்ல அதீத சக்தி, இந்திரன் சாப விமோசனம், பாவம் புண்ணியம் தண்டனை உள்ளடக்கியது. அது பார்த்தோம். இப்ப அது இப்ப இந்த ஜீவனாடி 9 ஜீவனாடிகள் அங்க வாசிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவு பேருக்கும் இந்துக்கள் கோவில்கள்ல ஒவ்வொரு கோவில்கள்லயா அதோடைய மகிமைகளை சொல்ற மாதிரி. அப்போ இந்த ஜீவனாடி 16/3/2026 அன்று பெசாக்கி ஆலயம் 2ஆம் கரங்கர் சேம் ரீஜன்சில வாசிக்கப்பட்டிருக்குது. ஜானகிராமன் அவர் தான் இப்ப ஜீவநாடி வாசிக்கிறவரு. நாடி ஜோசியத்துக்கும் ஜீவநாடிக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் உண்டு. நாடி ஜோசியம்ன்றது கட்டை விரல வச்சு பார்க்கப்படுறது. ஜீவநாடின்றது அது எழுத்துக்கள் தானாவே தோன்றும். அவங்க மக்களுக்கு ஏதோ சொல்ல விரும்புறாங்கிறதுனால இப்ப பொது ஜீவநாடியா சொல்றாங்க. முந்தையெல்லாம் பழைய ஜீவநாடிகள்லாம் பொது ஜீவநாடி ரொம்ப இருக்காது. ஒரு தனிப்பட்ட முறையில போய் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டு கேட்டு அப்படிதான் ஹனுமதாசன் ஐயா அவர்கள் சொன்ன நாடி சொல்லும் கதைகள்லாம் இருக்கும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி உலகம் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ மக்களுக்கு ஏன் நம்ம தலைவிதி இப்படியாச்சு, நம்மளால விதியை மாத்தவே முடியாதா அப்படின்லாம் நினைப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஜீவனாடி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. சோ இதோட நம்ம ஜீவனாடிக்கு போவோம். இப்ப மகான் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, ஞானிகள் பல திருத்தலங்களில் இயற்றிய முக்கிய பாடல்களை சிலர் மறைத்து வைத்துள்ளனர். அவற்றையெல்லாம் நாங்கள் சீக்கிரம் வெளிக்கொணருவோம். மக்களுக்கு தேவையானது சொல்றாரு. மார்க்கண்டேய மகர்ஷிக்குரிய சில முக்கியமான விதிகளும் அவ்வாறே மறைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாரு. இதில் அவற்றை கொஞ்சம் வெளியும் கொண்டு வர்றாரு இந்த ஜீவனாடியிலே. அதோட தர்மம் தற்சமயம் தலைகீழாக போய்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு தர்மம் கீழ்நிலைக்கு சென்று கொண்டே இருந்தால் மனிதனால் பின்னால் தலை நிமிர்ந்து வாழவே முடியாது. பிற பிற ஜீவராசிகளும் அவ்வாறே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்ப நாய்கள் கடிக்குது, தெருநாய் கடிக்குது, மாடு எல்லாம் முட்டி நிறைய பேர் சாகுறதுதான் பாக்குறோம். இது என்னன்னா மனிதர்களுடைய மோசமான அதிர்வலைகள் தான் அதை தாக்குது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சத்தியுகத்துல சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். அந்த மாதிரியான ஒரு காலம் வரப்போகுதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிருகங்களுக்கே கோபம் வர அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம். சோ அதனாலதான் அது நம்மளை முட்டி கொல்ற அளவுக்கு மாடுகள், தெரு மாடுகள் எல்லாமே இப்ப ஒரு கோபமான நிலைமையில தான் எல்லா விலங்குகளுமே இருக்கு, மனிதனுடைய இதை பார்த்து. இப்ப இந்த கதையில நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா,
மிருகண்ட மகரிஷி, அதாவது மார்க்கண்டேய மகரிஷியோட அப்பா, தாயார் மருட்வதி பல திருத்தலங்கள் சென்று ஈசனை வேண்டி, ஈசனே புத்திரனா வரணும்னு தான் அவங்க கேட்கிறாங்க. ஆனால் சிவன் வந்து உனக்கு 100 ஆண்டுகள் வாழும் முட்டாள் மகன் வேண்டுமா? அன்றி 16 ஆண்டுகள் வாழும் மகான் ஞானி மகன் வேண்டுமான்னு கேட்கிறப்போ, 16 ஆண்டுகள் வாழும் ஞானி மகனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கண்டேயர் பிறக்கிறாரு. ஆனா அதுக்கு பின்னால நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியான கதை வராது. மார்க்கண்டேயர் மகரிஷியோட வாழ்க்கையே வேறு விதமா போயிற்று. சாவு குறித்த பல உண்மைகள் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம சாக போறோம் 16 வயசுல. அப்ப அத பத்தி நிறைய உண்மைகள் எல்லாம் எழுதி வைக்கிறார் சுவடிகள்ல. அதுல சாவை வெல்லும் ரகசியத்தையும் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் பலர் வந்து மறைச்சு வச்சுட்டாங்க. அத அறிஞ்சா மக்கள் பிழைச்சு கொள்வாங்க அப்படின்ட்டு அந்த சுவடிகள் மறைக்கப்பட்டன. சீர்காழி இல்ல. இப்ப அங்க கூட தான் நாடி ஜோசியெல்லாம் அங்கதான் இருக்கு. அங்கதான் இருந்திருது முதியெல்லாம். இப்ப உண்மையில என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். மகன் விரைவில் மரணம் அடைய போவது நினைத்து மனம் வருந்தி வருந்தி உண்ணாமலும் உறங்காமலும் மார்க்கண்டேயோட அம்மா வந்து இறந்துடுறாங்க, காலமானார்கள். தந்தையும் விரைவிலேயே ஜீவசமாதி அடைகிறாரு. அப்ப திருவேன்காடு தலத்துல வந்து ஜீவசமாதி கொண்டு மார்க்கண்டேய மகர்ஷியின் தாயும் தந்தையும் ஆசிகள் வருவோர்க்கெல்லாம் இன்னும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவசமாதினால அடியவர்கள் அங்கே செல்லும் போது இந்த திருவேன்காடு புதன் தலம் அங்க போறப்போ அவர்கள் ஆசிகளை பெறுக அப்படின்னு சொல்றாரு மகாநகத்தியர். அப்புறம் வந்து தாய் தந்தையை இள வயதிலே இழந்த சிறுவன் மார்க்கண்டேயன் சீர்காழி, தஞ்சை என பல பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தான். சீர்காழியில வந்து சட்டைநாதர் கோவிலுக்கு அருகே அஷ்டபைரவர் கோவில் இருக்கு. அங்க 8 பைரவர்கள், ஸ்ரீ அசிதாங்கத பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபாலி பைரவர், வீஷ்ண பைரவர், சம்ஹார பைரவர்ன்ட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த பைரவர்கள் 8 பைரவர்கள் அங்க அருளாசி நல்கிட்டு இருக்காங்க. அங்க அமர்ந்து இவர் வந்து தியானம் செய்யறாரு. மார்க்கண்டேயர் சின்ன பையன் தானே. அப்ப வந்து சிவனை நோக்கி தியானம் செய்யறப்போ, என்னோட அப்பா அம்மா உன்னதானே நம்பிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்றப்போ அவர் திருவெண்காடுல வந்து அவங்களுடைய ஜீவ சமாதி வந்து அவர் கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் பின்னால நடக்க போறதும் அவருக்கு முன்னாலேயே தெரிய வராது. அவருக்கு எழுதி வைக்கப்பட்டுள்ள விதியின்படி கடைசி பிறவியான இதுல முதல்ல அவர் தீய சக்திகள் சில அண்டணும், பல நோய்களும் வந்த பிறகுதான் நலம் உண்டாகணும் அப்படின்றது அவருக்கு எழுதி வைக்கப்பட்ட விதி. அப்ப வந்து இவரை உடனே சிவலிங்கத்தை வந்து கெட்டியா பிடிச்சுக்கிறாரு. அப்பவே பல புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுறாரு. ஆனாலும் மரணம் வந்து அவரை நெருங்கி கொண்டேதான் வந்துட்டே இருந்தது. பல வாதங்கள் வருடங்கள் எல்லாம் உருண்டோடுது. ஆதிசிவன் தீர்ப்பு வர நாள் வருது. அப்ப விதிப்படி உயிர் பிரிய வேண்டும். அப்ப சிவன் சொன்னது வந்து பொய்யாக கூடாது. அது வந்து எல்லாருமே யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா 16 வயதுல மரணம் அப்படின்னா மரணம் வரணும் இல்லையா? கடவுளுடைய வாய்ப்பு பொய்க்க கூடாது. சோ அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த யம தர்மர் வர்றது அந்த மாதிரி கதையெல்லாம் இருந்தாலுமே அவருக்கு ஒரு வினாடி வந்து அவரோட உயிர் வந்து பறிக்கப்படுது. உயிர் அவரோட உடலை விட்டு நீங்கி திரும்பவும் மறுபிறவி மாதிரி ஒரு உயிர் கொடுத்துடுறாரு. ஏன்னா அவர் சொன்ன வாய்ப்பு பொய்க்க கூடாது. அதுக்கு பிறகுதான் அவர் என்றும் சிரஞ்சீவின்னு புது பிறவி எடுக்கிறாரு அப்படின்ற புது தகவலை நமக்கு வந்து இது மூலமா இந்த ஜீவனாடி மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இவரு மறுவாழ்வு பெற்றுட்டார் இல்லையா மார்க்கண்டேயர். அப்ப வந்து இவங்க மக்கள் அனைவருக்கும் சேவை செய்யணும், சிவனுடைய பக்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு ஆவல் அவர் மனசுக்குள்ள வருது. நம்மள மனசுல வந்து சிவனை நோக்கி வேண்டி இதெல்லாம் கொடுங்க, அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு கேட்காம அவர் எதுவும் செய்ய மாட்டாரு. நம்மளுக்கு உண்மையா விருப்பம் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஆவல் இருக்கிறதுனால ஈசன் அவர் முன்னால தோன்றி சொல்றாரு, நீ இங்க இருக்கிற வரை உன்னோட அப்பா அம்மாவை நினைச்சுதான் நீ வருத்தப்பட்டுட்டே இருப்ப. தூரத்துல ஒரு தேசம் இருக்கு, அங்க தீய சக்திகள் அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அங்க சென்று என்னை துதித்து போற்றி பாடல்கள் பாடு, உன் சேவையை துவங்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து சரின்னு முதல்ல இவருக்கு கொஞ்சம் சீடர்கள் வர்றாங்க. அவங்களோட வந்து அவர் போறாரு. அங்க போறப்போ அங்க அவரை வந்து நல்லா ப்ரிப்பேர்டா போல நேரம். அப்ப தீய சக்திகள்லாம் பல அவரை அடிச்சு நொறுக்கி போட்டுருச்சு. சீடர்கள் கை கால்லாம் உடைச்சு போட்டுருச்சு. அப்ப திரும்ப அவர் பாரதத்துக்கு வராரு. அப்ப தீய சக்திகளை ஒழிக்கிற தற்காப்பு வித்தைகள் அதெல்லாம் பாடல்களா பாடி வச்சிருக்காரு. அதெல்லாமே இப்ப மறைச்சு வச்சிருக்காங்க. அப்ப வந்து 2500 சீடர்களோட பெரிய படையா அங்க வராரு. அந்த பாடல்கள் பலரால் திருடப்பட்டு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது தஞ்சை, காஞ்சிபுரம், காளஹஸ்தி என பல திருத்தலங்களில் பாடப்பெற்ற பாடல்கள். இப்ப காளஹஸ்தியில வந்து சிவன் அவருக்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை அழிக்கிறாரு. அப்ப சொல்றாரு, இதை நீ கெட்டியா பிடிச்சு கொண்டு செல், தீய சக்திகள்லாம் உன்னை பிரிக்க பார்க்கும். இது எங்கு காந்தம் போல் ஒட்டி கொள்கிறதோ அங்கு நீ ஸ்தாபிக்க வேண்டிய புனித இடம் உள்ள கோவிலாக அது மாறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து பெசாகி கோவில் அங்க போறாரு திரும்ப பாலிக்கு.
அங்க வந்ததுமே அந்த பெசாகி இடத்துக்கு வந்ததுமே லிங்கம் வந்து தரையோட ஒட்டி கொண்டது. அப்ப வந்து அந்த வைப்ரேஷனுடைய பவரை தாங்க முடியாம தீய சக்திகள்லாம் அலறி அடிச்சபடி அங்கிருந்து ஓடின. பின் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்ட மக்கள், அங்க மக்கள்லாம் ரொம்ப தீய சக்திகள்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறனால அவங்களெல்லாம் அழைக்கிறாரு. அழைச்சு இங்கிருக்கும் கற்களை ஈசனாக நினைத்து எடுத்துச் சென்று அவர்கள் இல்லங்களில் வைத்து வழிபட தீய சக்திகள் பூண்டோடு அகலும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற கற்களையே ஒவ்வொருத்துக்கும் புனித கற்கள்லாம் அளிக்கிறாரு. அதுக்கு பிறகு தீய சக்திகள் அனைத்தும் அங்கிருக்க முடியாமல் வேறிடம் சென்றுவிட வாலித்தீவு வந்து புனிதத்துவம் அடையுது. அப்பதான் மக்கள் வந்து இந்து மதத்தை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இன்றும் வாலித்தீவுகளே தீய சக்திகளிடமிருந்து காத்து அருளும் மார்க்கண்டேய மகரிஷியை வந்து போற்றி புகழுகிறார். அவருக்கு அங்கதான் அசைன்மெண்ட் இருக்கு. அங்கதான் அவர் வந்து இன்னும் இருக்காரு. புரார்த்தி டெம்பிள் பத்தி பழைய எபிசோட்ல போட்டிருக்கோம். அதுலயுமே அவரோட சில சிவன் நந்திக்கு அருகில இருந்தது. பெசாகி கோவில்ல நிறைய அவர் சிலைகள் இருக்கு. இது வந்து ஒரு நிச்சயமா தரிசிக்க வேண்டிய ஒரு சிறப்பு தலமாகும். ஏன்னா இவ்வளவு தூரம் சிறப்பு வாய்ந்த ஆன்மீக சிறப்பு தலம். இது தாய் ஆலயம். இந்து ஆலயங்கள்ல அது ரொம்ப பெரியது, புனிதமானது. மார்க்கண்டேய மகரிஷி இங்க மூலமா வேற இங்க வந்தது மூலமா தான் இந்து மதமே அங்க அடியெடுத்து வச்சு இப்ப இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அவங்க சினிமா கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு தூரம் பியூரா இருப்பாங்க. நியூ இயர் அன்னைக்கு கூட கொண்டாட கூட வெளியே போய் கொண்டாட்டம்லாம் இருக்காது. வீட்டுல உட்காந்து தியானம் தான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டியா இருக்காங்க. அதே மாதிரி இந்த விசேஷங்கள் எல்லாம் அவங்க கிராமமே எல்லாம் ஒத்துமையா திரண்டு ஒரே மாதிரியான உடை அணிஞ்சு போய் சாமி கும்பிடுவாங்க. அதுக்குள்ள மரியாதைகள் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பாலி தாயின் ஆலயம் மதர் டெம்பிள் ஆஃப் பாலியில வந்து பிரம்மாண்டமான கோவில் வளாகம் இருக்கு. அதுல 80க்கும் மேற்பட்ட சிறிய கோயில்கள், 23 முக்கிய கோயில்கள் இருக்கு. அவங்க ட்ரினிட்டி, அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு அவங்க 3 பேரையும் வணங்குறதுனால தனித்தனி முக்கிய கோயில்களா அது இருக்கு. மையப்பகுதியில சிவபெருமானுக்கு வெள்ளை நிற கொடிகளுடன் புறா பெனாரடன் அகும் அப்படின்ற ஒரு பெரிய கோவில் அமைஞ்சிருக்கு. வலதுபுறம் பிரம்மாவுக்கு வந்து அது வெள்ளை நிற கொடி இருக்கும். வலதுபுறம் பிரம்மாவுக்கு சிவப்பு கொடி இருக்கும். இடதுபுறம் விஷ்ணுவுக்கு கருப்பு கொடி இருக்கும். இந்த 3 ஆலயங்களும் அருகருகே அமைஞ்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான படிக்கட்டு கட்டுமான அமைப்பு இங்க இருக்கு. மார்க்கண்டேய மகரிஷியே இங்க அந்த உருவாக்கத்துல பெரும் பங்கு வகித்ததா அந்த ஹிஸ்டரியிலே எழுதியே இருக்கும். இந்த கோவில் முன்னாலே வரலாற்று குறிப்பே சொல்லும். இப்ப இதுல அதிசய நிகழ்வும் நிகழ்ந்திருக்கு. கிபி 1963ஆம் ஆண்டு அதுல இருக்க அகும் மலையில மிகப்பெரிய எரிமலை, இங்க இந்தோனேஷியானா எரிமலை நிறைய இருக்கும் இல்லையா, வெடிப்பு ஏற்பட்ட போது லாவா நெருப்பு குழம்பு வந்து கோவில் வளாகத்தை அந்த வெளியே வந்தது. அந்த கோவில் வளாகம் இருக்கிற இடத்துல மட்டும் அது இந்த வளவே இல்லை, எந்த சேதமும் செய்யாமல் சில மீட்டர் இடைவெளியில் விலகி சென்றது. இது இறைவனின் மிகப்பெரிய அற்புதமாக பாலி மக்களால் கொண்டாடப்படுகிறது. இது கடல் மட்டத்துல இருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்துல இருக்கிறதுனால நல்ல இயற்கை அழகு. பாலி தீவே அழகா தான் இருக்கும். ரம்மியமான காட்சியெல்லாம் இருக்கும். இப்ப விதி மாற்ற ரகசியங்கள் இதுல வந்து அகத்தியர் வந்து அவர் எப்படி மாத்தினாரு அப்படின்ற ஒரு ரகசியம் சொல்லியிருக்காரு. பாலி தீவில் இருக்கிற மார்க்கண்டேய மகரிஷி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கிருந்து திருக்கடையூர் வராரு. ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக்கிழமை சென்று அன்னை அபிராமி முன்னால பாடல் பாடி விட்டு திரும்பி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அது எப்படின்னா அவங்க எல்லாம் ஒளியுடல் இருக்கவங்க. ஒளி வந்து ஒரு இப்படின்னு சொல்றதுக்குள்ள உலகத்தை 7 தடவை சுத்திரும். அந்த அளவுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பூமியே 7 தடவை சுத்திரும். அதனால அவங்க எப்படின்றதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. நினைத்த மாத்திரத்தில் உலகின் எந்த பகுதிக்கும் அவங்களால கணப்போதுல போக முடியும். சாதாரண மக்களும் வந்து திருக்கடையூர்ல வந்து அன்னை அபிராமி பாடல்கள் இருக்கு. அங்க வந்து அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பாடியிருக்காரு. அது வந்து 100 இருக்கு. அதையும் பாடி வந்தா அவங்க அவர்கள் வந்து விதியை மாற்றி அருளாசி நல்குவார்கள் அப்படின்றாங்க. ஏன்னா கால சம்ஹார மூர்த்தியா அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்கும். மார்க்கண்டேயருக்கு அபயம் அளித்து யமனை சம்ஹரித்த திருத்தலம்னால அங்க காலடியில வந்து யமன் கிடப்பாரு. அதை திறந்து காமிப்பாங்க. அந்த பக்கம் போனா அந்த யமன் கீழே இருப்பான், பக்கத்துல மார்க்கண்டேயர் இருப்பாரு. இப்ப சஷ்டியுக்த பூர்த்தி, 80 வயசு சதாபிஷேகம் எல்லாமே அங்கதான் பெரிய விமர்சையா நடத்துறாங்க. இப்ப கூட நம்ம முதல்வர் விஜயோட அப்பா 80 வயசு இது அங்க கொண்டாடினாரு வந்தது. சோ அந்த மாதிரி எல்லாருமே அங்க போய் இது பண்ணுவாங்க, அவங்களுடைய தீர்க்காயுசா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது வந்து எப்படி அப்படி ஒரு அன்னை அபிராமிக்கு ஒரு இது வந்ததுன்றது வந்து நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப அபிராமி பட்டர் வந்து அதாவது பக்தி மூலமா ஞானம் மூலமா கடவுளை அடைகிறது வந்து
நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா பக்தி மூலமா 2 பேர் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒண்ணு அபிராமி பட்டர், இன்னொன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனா 2 பேருமே ஞானம் அடைஞ்சு தான் அவங்க வந்து ஹையர் லெவல் போனாங்களே. அப்புறம் சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச கதை என்னன்னா, அபிராமி பட்டர் வந்து ஒரு கிறுக்கு மாதிரியே இருப்பாரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அன்னை அபிராமிய நினைச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க நினைவிலே இருப்பாரு. அர்ச்சகர், கோவில் அர்ச்சகரு. அப்ப வந்து அவர பத்தி எல்லாம் ஒரு மாரி பேசுவாங்க இல்லையா? ஊர்ல எல்லாம். இது பைத்தியம், அது இதுன்ட்டு. அவர் சாமி மேல பைத்தியம். அப்ப வந்து ராஜா வந்து ஒரு நாளு இவ கிறுக்கு என்னமோ சொல்லவும், அங்க வந்துட்டு சும்மா கொஸ்டின் கேட்பாரு. "இன்னைக்கு என்ன நாளு?" அப்படின்னுவாரு. அன்னைக்கு அமாவாசை. இவர் வந்து அவர் சாமிய நெனச்சா அவங்க எல்லாம் ஒளி வெள்ளமா தானே இருப்பாங்க. அப்ப அவர் ஒளி வெள்ளத்துல இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்ருவாரு. அப்ப வந்து ராஜாவுக்கு வந்து சொல்லிருவாரு. "நீ பௌர்ணமின்னா அத நிரூபி. இல்லன்னா உனக்கு தீக்குள்ளயே அப்படி இறக்கி மரண தண்டனை" அப்படின்னு சொல்லிருவாரு. அப்பதான் அந்த 100 அபிராமி அந்தாதி பாடல்கள் பாடவும், அன்னை வந்து தோன்றுறாங்க. தோன்றி அவங்க காதுல இருக்க கொலைய வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்தது. கொலைய எடுத்து அப்படி போடவும், அது வந்து பூரண நிலவா பொழியுது. அது வந்து பெரிய அதிசயம் இல்லையா? அவங்க சொன்னது இவரு வந்து அதான் வேண்டுனாரு. "உன்ன தானே நெனச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பழி இல்லையே! உனக்கு தான் பழி. நீ தான் பௌர்ணமி மாரி எனக்கு தேஜஸா இருந்த" அப்படின்னு சொல்லவும், அவங்க போட்டவுடனே அன்னைக்கு பௌர்ணமி வந்துடுது. அப்ப பாடுன பாடல் தான் அது. ஆனா உண்மையிலே வந்து எதுக்காக மார்க்கண்டேய மகரிஷி போறாரு அப்படின்னா, அவர் சக்தி பெறதுக்காக. கோவில்கள்ல வந்து சக்தி வழிபாடுன்னு எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, அது ஆண்டவனுடைய சக்தி தான். இப்ப பாரதியார் பத்தி நம்ம அடுத்து பார்ப்போம். அவரு ஒரு பாடல்ல அவரே சொல்லியிருக்காரு. "ஆதி பரம்பொருளின் ஊக்கம், அதை அன்னை என பணிதல் ஆக்கம். ஆதி பரம்பொருள்னா அன்னை, சக்தி. சூதில்லை காணும் இந்த நாட்டில் மற்ற மற்ற தொல்லை மதங்கள் செய்யும் தூக்கம்." இது வந்து உண்மை. இதுல வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் மீதி எல்லாம் மதங்கள் செய்றதுதான். அதாவது ஆதி பரம்பொருள் தான் அன்னை. மூலப் பரம்பொருளின் நாட்டம் இந்த 3 புவி மத நாட்டம். மூலப் பரம்பொருள் வந்து ஒருத்தர் தான். ஏக இறைவன் தான். கால பெருங்கலத்தின் மீதே எங்கள் காளி நடமுலக கூட்டம். காளி வழிபாடு அப்படின்றதெல்லாம் வந்து அந்த சிவன பத்தி தான் அவர் சொல்றாரு. அத வந்து நம்ம இன்னொரு இதுல நல்லா டீட்டெயில்டா பார்ப்போம். சோ இந்த மாரி சக்தி வழிபாடு பண்றது எதுக்காகன்னா, அந்த இடத்துல வந்து அந்த வைப்ரேஷனும் இருக்கும். அந்த சக்தி வந்து அங்க பெருகி இருக்கிறதுனால, அங்க போய் போய் அவங்க சார்ஜ் ஏத்திட்டு போறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சக்தி தலங்கள் எல்லாமே இந்த 51 சக்தி தலங்கள் அப்படி சொல்றாங்க. அங்க உறுப்புகள்லாம் இருக்குன்னு சொல்றது வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஏத்துறதுக்கு தான். அந்த சாமி பத்தி இல்ல. அதனால இவரும் வந்து சார்ஜ் ஏத்திட்டு போறாரு. ஆனா அதுலயுமே வந்து நம்ம சக்தினா என்ன அப்படின்றது இப்ப உண்மையா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் பார்ப்போம். அபிராமி அந்தாதியில தனம் தரும், கல்வி தரும் 69வது பாட்டு. "ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே." அது மீனிங் என்னன்னா, செல்வம், கல்வி, ஆக்கம், ஊக்கம் அனைத்தும் தரும் அபிராமியின் கடைக்கண் பார்வை கிட்ட நெஞ்சில வஞ்சம் இருக்கக்கூடாது. அது முக்கியம். அன்பர் அதாவது தன்னை உண்மையாக விரும்பி துதிப்பவருக்கே அன்னையின் கடைக்கண் பார்வை கிட்டும். உண்மையா விரும்பி துதிக்கணும். இவர் உண்மையா வந்து பக்தியா வந்து துதிச்சுட்டு போறாரு. அப்ப கனம் தரும். அதாவது மதிப்பு தரும். அவையன்றி நான் இது பண்ணேன், எனக்கு பண்ண அது நான் உனக்கு இது பண்றேன், அது தரேன் அப்படி இப்படின்னு பேரம் பேசிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாரி ஆளுக்கெல்லாம் இது கிடையாது. பக்தியில தீர்க்கமா உறுதியா இருக்கணும். இன்னொருத்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருமே கடவுள் வந்து உருவர் கிடையாது. அவரு கடைசியா அவர் குரு வருவாரு. காளிய வந்து தலைய வெட்டுன்றுவாரு. காளி வழிபாடு தானே அவர் பண்ணுவாரு. அவரு அழுவாரு. காளிய எப்படி தலைய வெட்டு? நீ தலைய வெட்டு. அது உருவம் கிடையாது. அத நீ அந்த சக்திய வந்து தலைய வெட்டானால ஒழிய நீ மேல்நிலை அடைய முடியாதுன்னோனே, அப்படியே தலைய வெட்டுற மாதிரி பண்ண உடனே அந்த காளி அப்படியே மறைஞ்சிரும். அதாவது அருவுரு தான் இறைவன். இந்த உண்மைய வந்து அந்த காலமே நெறைய பேர் போதிச்சிருக்காங்க. அவங்க அனுபவிச்சும் இருக்காங்க. சோ இது வந்து மார்க்கண்டேய மகரிஷி இத விதி மாற்றம் ரகசியமா ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த சக்திய வந்து நீங்க பெருக்கிக்கோங்க. அந்த கோவில்ல அந்த இடத்துக்கு போனா தான் அந்த சக்தி. நீ இங்க இருந்து ஒரு அபிராமி படம் வச்சுட்டு பண்றோம் அப்படின்னா, பாடல் பண்ணலாம். ஆனாலுமே எதுக்காக மார்க்கண்டேய மகரிஷி அப்படி பண்ணலாமே? எதுக்காக இங்க வந்து பண்றாருன்னா, இங்க வந்து அவர் சக்திய பெருக்கிட்டு போறதுக்கு ஒரு எனர்ஜைஸ்டு இடம் அது அப்படின்றதுனால. சோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இல்லாம விதியை வந்து மாற்ற முடியும். ஏன்னா அதுல அபிராமி பட்டர் ஏற்கனவே மாற்றி காமிச்சிருக்காரு. அமாவாசைய பௌர்ணமியா. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால நடந்த உண்மை சம்பவம் தான் அது. சோ அதனால இதுவும் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் அகத்தியர் வந்து தன்னோட ஜீவநாடியில மக்களுக்காக இது சொல்லியிருக்கிறாரு.
இது மூலமா அனைவருக்கும் இது உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர்.